ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்குறோம்னு சொன்னால் ஜாவாவில் எப்படி இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஒரு கண்டிஷனை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இஃப் கண்டிஷன். அதில் மிக பிரதானமாக பார்த்தோம்னு சொன்னால் இஃப் வந்து நார்மலாக இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சிலர் வந்து இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நெஸ்டட் இஃபை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமிங் எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு மெத்தட்டையும் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொல்லி விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முந்தி நம்மளோட யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட வந்து அந்த இரண்டு விதமான இஃப் கண்டிஷனையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக பேசிக்கான இஃப் கண்டிஷன் எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அவரை வந்து ஃபஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். நம்மளோட ஜாவா ஃபோல்டருக்குள்ளே நேம் வந்து இஃப் கண்டிஷன் டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து அவரை ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட பேசிக்கான சின்டெக்ஸை போட்டுக்கொள்கிறோம். வந்து பப்ளிக் கிளாஸ் இஃப் கண்டிஷன், கிளாஸ் நேம் வந்து இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். அதே நேம் இல்லை போட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டேட்டிக் void main வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங் args. இப்போ வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். int மார்க்ஸ் ஈக்குவல் ஒரு 65 போடுறேன். போட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து பேசிக்கான இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் அண்ட் சொன்னாலே மிக பிரதானமாக வந்து ரெண்டு வேல்யூவை உள்ளடக்கியிருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் கண்டிஷன் ட்ரூவாக வர சிச்சுவேஷன்ஸும் இருக்குது, கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக வர சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. காமனாக வந்து ஸ்கூலில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே மார்க்ஸ் வந்து அவரேஜை வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷனில் நம்ம மார்க்ஸை வச்சு செக் பண்ண போகிறோம். ஒருவேளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 65க்கு மேலே எடுத்தாருன்னு சொன்னால் அவர் பாஸ் அண்டும், அவர் 65 விட குறை எடுத்தாருன்னு சொன்னால் அவர் ஃபெயில் அண்டும் நம்ம செய்யலாம்னு சொன்னால் கண்டிஷன் போடலாம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 65 விட கூட வரதுக்கும் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதே ஸ்டூடெண்ட் வந்து 65 விட கீழே குறைஞ்ச மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. அப்போ ஒரு இஃப் கண்டிஷன் வந்து ரெண்டு வேல்யூவை உள்ளடக்கி இருக்கும், ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ். அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த இஃப் கண்டிஷனை வந்து போட போகிறோம். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இஃப் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து கண்டிஷனை செக் பண்ண போகிறேன் மார்க்ஸ். இல்லை மார்க்ஸ் வேல்யூ வந்து ஆல்ரெடி வந்து 65 வந்து அவருக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. நான் அந்த மார்க்ஸ் வந்து பெரிதாக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ ஆல்ரெடி வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து பெரிது எப்படி சிறிது எப்படி பார்க்குறேன் நான் போட்டிருக்கேன். இதில் கம்பேரிஷன் ஆப்ரேட்டரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமென்னு சொன்னால் அந்த வீடியோஸை ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து மார்க்ஸ் வந்து 65 இருக்குது. அப்போ நான் 75 விட பெருசாக இருந்தால் தான் நான் பாஸ்ன்னு சொல்ல போகிறேன். அப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இப்போ கண்டிஷன் போட்டால் வந்து கட்டாயம் வந்து அந்த பிகின் எண்ட் பிளாக் போட்டால் அதுக்குள்ளே எழுதுங்க, அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும். அப்போ ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாருன்னு சொன்னால் ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து 75 விட கூட எடுத்திருந்தாருன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே எழுதுங்க வந்து system dot out dot printக்குள்ளே past. இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒன்று முன்னாடி எழுதலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்தோம்னா கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிட்டு, அப்போ ட்ரூ ஆகினா வந்து இந்த பிரிண்ட் வரணும், அதாவது பாஸ் அண்ட் வரணும். ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் வந்து 75 விட பெருசாக இல்லைன்னு வச்சுக்கொள்ளுவோம், அதாவது அவர் 75 விட கூட எடுக்கலை. இப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்து 65. அப்போ இந்த கண்டிஷன் படி அந்த ஸ்டூடெண்ட் வந்து 75 விட கூட எடுக்கலை, அப்போ அவர் வந்து 75 விட குறையத்தான் எடுத்திருக்காரு. அப்போ கண்டிஷன் வந்து 2 ஆன்சரும் போடணும். அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாருன்னு சொன்னால் அவருக்குரிய ட்ரூக்குரிய ஆன்சர், இல்லாட்டி ஃபால்ஸுக்குரிய ஆன்சர் போடணும்.
அப்போ எவ்வளோ என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்ச இதுக்கு கீழே நீங்கள் ஏல்ஸை போட்டு அடுத்த அவருக்குரிய ஸ்டேட்மெண்ட் வந்து போடலாம். அதை இதை நான் பேஸ்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் வந்து system.outல வந்து அவர் வந்து ஃபெயில். இப்போ என்ன செய்யலாம் என்றால் இவரை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து நீங்கள் இம்போர்ட் ஜாவா ஸ்கேனரை யூஸ் பண்ணியும் செய்யலாம். நம்ம வந்து ரெண்டு மெத்தட்லையும் வந்து பார்ப்போம். வெண்டே வீடியோவில் வந்து நார்மல் இஃப்பும் வந்து மற்ற வீடியோஸில் வந்து நெஸ்டட் இஃப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எல்லாமே சரி. இப்போ வந்து என்ன செய்யலாம்னா சேவ் பண்ணியாச்சு. இப்போ அவர் ஒருக்கா ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபைலுக்குள்ளே போய்கொள்கிறேன். ஜாவா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லொக்கேஷன் மேலுக்கு வந்து கிளிக் பண்ணி அவடத்தில் வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணுறேன். டிரெக்டாக நம்மளோட லொக்கேஷனுக்குள்ளேயே வந்து நம்மளுக்குரிய பாத் வந்து போகும். அப்போ ஜாவா சியை போட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் டாட் ஜாவா இப்போ என்டர் பண்ணுறேன் பாருங்கள். வந்து நம்மளுக்கு எந்த எரருமே வரலை. அப்போ திரும்ப வந்து ஜாவா இஃப் கண்டிஷன். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஃபெயில்னு வருது. ஏன்னு சொன்னால் நம்மளோட கண்டிஷன் படி இங்கே 65 இருக்குது. ஒருவேளை இந்த ஆன்சர் வந்து இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து 85 இருந்தாருன்னு சொன்னால் நம்மளுக்கு பாஸ்ன்னு வரும். இப்போ இங்கே வந்து டிரெக்டாக வந்து அவருக்குரிய வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன செய்யலாமாண்டா ஜாவா ஸ்கேனர் யூஸ் பண்ணி செய்யலாம். அதை அடுத்ததை செஞ்சு காட்டுறேன். இப்போ திரும்ப ஒரு கம்பைல் பண்ணுற பாருங்கள். மிக முக்கியமான விஷயம், நீங்கள் சோர்ஸ் ஃபைலில் சோர்ஸ்ன்றது வந்து இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிற இடத்துல என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கம்பைல் பண்ணி போட்டு ரன் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணால் தான் இந்த சேஞ்சஸ் வந்து இங்கே திரும்ப வந்து நம்மளுக்கு கிளாஸ் ஃபைலில் வந்து அப்டேட் பண்ணணும். இல்லாட்டி நம்மளுக்கு பழைய ஆன்சர் தான் வரும். வேணும்னா நான் உங்களுக்கு திரும்ப ஒரு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபெயில் தான் வருது. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 85 வந்து பாஸ் வரணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணிங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் அரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ கம்பைல் பண்ணுற பாருங்கள். நம்மளுக்கு கம்பைல் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு திரும்ப என்ன செய்யலாம்டா திரும்ப வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பாஸ்வேர்டு வருது. இப்போ தான் அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தட்லேயும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எடுக்கலாம். மற்றது சிலர் வந்து இன்னொரு மெத்தடில் எப்படின்னு சொன்னால் டிரெக்டாக வந்து ஆன்சரை போடாமல் ஒரு வேரியபிளுக்குள்ளேயே ஆன்சர் எடுப்பாங்க. இப்போ எப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தான்னு சொன்னால் இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிங். இப்போ இதில் பாருங்கள் கட்டாயம் மிக முக்கியம் வந்து ஸ்ட்ரிங் கிரேட். அப்போ ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிளில் வந்து கிரேட்ன்ற ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்பில் வந்து கிரேட்ன்றதில் எடுத்துருக்கோம். அப்போ டிரெக்டாக என்ன செய்யலாமாண்டா இவ்விடத்துல நீங்கள் சொல்லலாம். அப்படின்டா இப்படி கண்டிஷன் இருந்தாருன்னு சொன்னால் கிரேட் ஈக்குவல் பாஸ்ட். இல்லாட்டி என்ன செய்யலாமாண்டா இங்கே வந்து கிரேட் ஈக்குவல் கொட்டேஷனுக்குள்ளே வந்து ஃபெயில். ஏன்னாடா கொட்டேஷன் வந்து என்ன போடுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் வந்து டெக்ஸஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் கட்டாயம் கொட்டேஷனுக்குள்ளே தான் போடணும். இப்போ பார்த்தோம்னா கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாருன்னு சொன்னால் கிரேட்ன்றதுக்குள்ளே பாஸ் வரணும். அப்படி இல்லாட்டி கிரேட் வந்து ஃபெயிலில் வரணும். அப்போ கடைசியாக வந்து நம்ம என்ன செய்யலாமாண்டா பிரிண்ட் பண்ண மாட்டா சரி கிரேட்டு. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து கிரேட்டை கால் பண்ணிக்கின்ற சரி உங்களுக்கு சரியான முறையில் வரும். இப்போ இருக்க ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு சரியான முறையில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்போ கிளாஸ் ஃபைல் ஓகே. அப்போ ஜாவா இஃப் கண்டிஷன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியான முறையில் ஆன்சர் வருது பாஸ்ட். அப்போ பாருங்கள் நீங்கள் ரெண்டு மெத்தட்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ரெண்டுபடியாக நான் வந்து டிரெக்டாக வந்து ரன் பண்ணினேன்.
நீங்கள் இந்த மெத்தட்லேயும் என்ன செய்யலாம்னா ஒரு வேரியபிளுக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஆன்சர் எடுத்து ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நிறைய மெத்தடில் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுதலாம். மற்றது நார்மல் இஃப் கண்டிஷன் வந்து எழுதிட்டோம். இது மெத்தட் 1, அதாவது நார்மலாகவே வந்து டிரெக்டாக வரக்கூடிய வேல்யூ வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் அப்படி ஒரு ஸ்கேனரை யூஸ் பண்ணி நம்ம டிரெக்டாக ஒரு வேல்யூ வந்து என்டர் பண்ணிவிட்டு அதை எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். அவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இஃப் கண்டிஷன் 1 அண்டு சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்ரெடி வந்து அந்த மெத்தட் வந்து இஃப் கண்டிஷன் இருந்தது. இப்போ இஃப் கண்டிஷன் 1.java. அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் டிரெக்டாக வந்து பப்ளிக் டிரெக்டாகவே எழுதலாம். நம்ம வந்து import java.util.scanner. இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை வந்து செமிகோலன் போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யப்படுறேன்னா பப்ளிக் கிளாஸ் நேம் வந்து இஃப் கண்டிஷன், இதை கவனமாக எழுதிக்கொள்ளுங்க. 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டேட்டிக் void மெயின் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங் args மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து import java util.scanner. இப்போ அது ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸ்கேனர் வந்து லைப்ரரி ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ அந்த ஸ்கேனரை வந்து இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கேனர் அவருக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற எக்ஸ் ஈக்குவல் நியூ ஸ்கேனர் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து system.in. இது வந்து வரக்கூடிய ஒரு சின்டெக்ஸ் ரோல்ஸ். இந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்குமென்னு சொன்னால் அவரை வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிவிட்டோம். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வந்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுக்குரிய ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னா ஒரு நம்பரை வந்து ஃபஸ்ட்டுக்கு மார்க்ஸோட என்டர் பண்ண போகிறேன். அப்போ system.out.printல வந்து சொல்ல போகிறேன் ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ். அப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ் இது வந்து ஒரு மெத்தட். நான் இனிமேல் உங்களுக்கு லூப் படிப்பிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 4-5 மார்க்ஸ் வந்து ஒரே டைமில் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்குரிய இதை வந்து எப்படி டோட்டல் அதெல்லாம் செக் பண்ணுறேன்னு சொல்லி வார வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பேசிக்கான இஃப் கண்டிஷனை வந்து ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் இப்போ வந்து இடத்துல வந்து மார்க்ஸ் என்டர் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்கேனருக்குரிய வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒரு மார்க்ஸையும் வந்து அவருக்கு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம் IND மார்க்ஸ். இப்போ IND மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி இங்கே வந்து என்ன செய்யலாம்னா இந்த வேரியபிளை வந்து இங்கே இது செய்யலாம். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் ஈக்குவல் ஸ்கேனரை வந்து கோட் பண்ணிவிட்டு டாட் நெக்ஸ்ட் இன்ட் அவர் வந்து இண்டிகேட் டைப் பண்ணுறபடியாக நெக்ஸ்ட் இன் போட்டு ப்ராக்கெட்டை ஆரம்பித்து ப்ராக்கெட்டை முடிச்சு விடலாம். முடிச்சுட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே வந்து மார்க்ஸை வந்து என்டர் பண்ண பிறகு திரும்ப என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் கண்டிஷன் வந்து சொல்ல போகிறோம் வந்து இஃப். இப்போ நம்ம இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேர்ல்டு கண்டிஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் if marks greater than 65 passed, otherwise fail. பெரும்பாலும் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கண்டிஷன் ஒன்று விதிச்சிருப்பாங்க.
அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் லைன் கமாண்டை வந்து நான் சொல்லியிருக்கேன், சிங்கிள் லைன் கமாண்டில் சொல்லியிருக்கேன். அப்போ நான் இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் எழுதுகிறேன். இஃப் மார்க்ஸ் greater than 65 விட இருந்தாருன்னு சொன்னால் அடுத்து வந்து சொல்கிறோம் வந்து system.out.printல வந்து வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்கிறோம் வந்து பாஸ்ட். அப்படி இல்லாட்டி else fail. பார்த்து சொன்னால் சரியாக தான் இருக்கும், எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஒருக்கா சர்வ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கிரேட் என்ற வேரியபிளை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள வந்து இனிஷியலைஸ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், எந்த எரருமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த முதல் எக்ஸாம்பிளில். இப்போ என்ன செய்யலாம், மட்டும் ஒருக்கா சர்வ் பண்ணிவிட்டு இது திரும்ப ஒருக்கா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். if condition 1.java பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த எரருமே வரல. திரும்ப ஒருக்கா ஜாவா இஃப் கண்டிஷன் 1. இப்போ பாருங்கள் ப்ளீஸ் என்டர் யுவர் மார்க்ஸ் என்று சொல்லி வருது. அப்போ நம்மளோட கண்டிஷன் படி வந்து 65 விட பெருசாக இருந்தால் பாஸ் வரணும், அப்படி இல்லாட்டி ஃபெயில்னு வரணும். இங்கே நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் ஒரு 68 என்று பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பாஸ்ட் வருது. அதே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் திரும்ப ஒரு 85 கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னு சொன்னாலும் பாஸ்ன்னு வருது. திரும்ப கண்டிஷனை கொடுத்துட்டு ஒரு 60 கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபெயில்னு சொல்லி வருது. அப்போ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். இன்றைக்கி வந்து பேசிக்கான இஃப் கண்டிஷனை வந்து ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணுற எப்படின்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தந்துருக்கிறேன். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எக்ஸாமில் வந்து இப்படியான கொஷின்ஸ் வந்து நிறையவே வரும். இஃப் கண்டிஷனை வந்து நல்லா பாருங்கள். இப்போ வார வீடியோஸில் வந்து ஒவ்வொரு கொஞ்சம் அட்வான்ஸாக தான் வந்துகிட்டே இருக்கும் வீடியோஸ். இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஜாவா ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கன்செப்டையும் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். டிரெக்டாக வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம். ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம், உங்களுக்கு ஈஸியாக படிக்கலாம்ன்றதுக்காண்டி தான் நான் வந்து ஒவ்வொரு கன்செப்டை வந்து தனியாக போட்டுகிட்டே இருக்கேன். அப்போ இனி வார வீடியோஸில் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், வார வீடியோஸில் வந்து நெஸ்டட் இஃப் வரும். அதே மாதிரி வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி அங்கே லூப் இருக்குது, அரேஸ் இருக்குது, இப்படியான நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொரு டைம் வந்து ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டைம் வந்து நல்லா எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.